ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் சைட் லவ் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்க பெர்சனுக்கு உங்க மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகேவா? உங்க மேல ஃபீலிங் இருக்கா? இல்லையா? அ என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ ஜஸ்ட் அவங்க உங்க மேல என்ன ஒரு ஃபீலிங்கில இருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 பைல் வச்சிருக்கேன். 2 பைல்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. கண்ண மூடி உங்க பெர்சன நெனச்சுக்கிட்டு 2 பைல்ல ஏதாவது ஒரு பைல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. பைல் 1க்கான ரீடிங் போயிரலாம். உங்க பெர்சன் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஓகே. உங்க ஆர்கியுமெண்ட்ஸ் நீங்க பேசுறதா இருந்தீங்கன்னா, அதாவது நீங்களும் உங்க பெர்சனும் வந்து கான்டாக்ட்ல தான் இருக்கோம். அப்பப்போ பேசுவோம் அப்படிங்கன்னா, உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஏதோ சரி இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஜஸ்ட் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கோம். அப்பப்போ பேசுவோம் அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, உங்க பெர்சனுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஸ் மைண்ட் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்குறதுன்னு தெரியல. அவங்களுக்கும் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா, இங்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. மனி வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகே. ஸோ, அதில வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு பெர்சன். யாருக்காகவும் வந்து அவங்களோட டிக்னிட்டிய விட்டு குடுக்க மாட்டாங்க. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு பிரைட் அந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து ஒரு கோல்ட் ஹார்ட்டடா தான் இருப்பாங்க. ரொம்பவே வந்து டாமினேட்டிங் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் இருப்பாங்க. அப்பப்போ வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா, இங்க ஃபுல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஒரு தெளிவில்லாத பதில் இருந்த மாரி தான் எனக்கு தெரியுது. அப்பப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அ அதாவது நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே. எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அப்ப பேசும்போதே உங்க 2 பேத்துக்குள்ள நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நெறைய குழப்பங்கள் இருக்கும். இவங்க நம்மள லவ் பண்றாங்களா? இல்லையா? என்ன இன்டென்ஷனோட நம்மகிட்ட பழகுறாங்க? அப்பப்போ வந்து வராங்க, சடனா வந்து பேசுறாங்க, சடனா சண்ட போடுறாங்க. எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன மைண்ட்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, இதான் காரணம். அவங்க இன்னுமே வந்து தெளிவா இல்ல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பக்கம் போணும், எந்த ஒரு பக்கம் போணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியல. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லன்னா வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ நான் பார்ப்பேனா, இல்ல லவ் அந்த மாதிரியான சில விஷயத்த பார்ப்பேனா, இல்ல நான் பாஸ்ட் விஷயத்தையே வந்து நினைச்சிட்டு இருப்பேனா, அப்படிங்கிற மாதிரியான சில மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இங்க பென்டக்கிள்ஸ் வந்தனால, அவங்க பென்டக்கிள்ஸ தான் நெறைய அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுவாங்களா? இல்ல கரியர சூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கரியர சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. கரியருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அதில ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ இந்த குழப்பமான சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதுக்கான ஒரு பதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ உங்க மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ கன்ஃப்யூஸ் தான். அவங்களுக்கும் உங்க மேல கன்ஃப்யூஸ் இருக்கும். உங்களுக்கும் அவங்க மேல கன்ஃப்யூஸ் இருக்கும். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. நீங்க லவ் பண்றீங்களா? இல்லையாங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஆ அவங்க லவ் பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ரொம்பவே ரகசியமா இருந்த மாரி தான் இருக்குது. ரொம்பவே பெருசா எமோஷனல் வெளிக்காட்டல. அப்பப்போ சடனா பேசுறது, பழகுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. மத்தபடி அந்த அளவுக்கு எமோஷனல் இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா கன்ஃப்யூஷனான ஒரு மனநிலையில இருக்காங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்கல. ஸோ இப்போ நீங்க போய் பேசினா கூட, அ இல்ல நான் உன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது நீங்க அப்ரோச் பண்ணா கூட, அவங்க தெளிவான ஒரு பதில வந்து சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு வந்து உங்கள டாமினேட்டிங் பண்ணுவாங்க. இல்ல பேசாமலே போயிருவாங்க. சடனா வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். தெளிவான ஒரு பதில் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்களே தெளிவா இல்ல. அப்படி மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஸோ, இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஆ நீங்க வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணலாம். இல்ல உங்களோட சாய்ஸ். ஏன்னா, இங்க லவ் ஃபீலிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. தெளிவில்லாத பதில் தான் தெரியுது. ஓகேவா? உங்க பெர்சனே வந்து ரொம்ப டவுட்டா, குழப்பத்தோட தான் இருக்காங்க. ஸோ, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அவங்களுக்கு முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு விஷயத்த வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா, அவங்களே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டான ஒரு மனநிலையில இருக்காங்க. பாஸ்ட் ட்ராமா வேற இருக்குது. பாஸ்ட் லைஃப்ல நடந்த ட்ராமாஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து அவங்க ஹீல் ஆகணும். அண்ட் மனி வைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ, அந்த விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த கட்டம் இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்களும் ரொம்ப குழப்பவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவங்களும் இருக்காங்க. ஓகே. நீங்களும் வந்து ஒரு தெளிவான பதில் இல்ல. குழம்பிட்டே இருப்பீங்க. நெறைய கன்ஃப்யூஸ் இருக்குது. அ அப்பப்போ சடனா வந்து பேசுவீங்க. அப்பப்போ வந்து ஒரு டாமினேட்டிங் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே.
ஓகே, பைல் 1 உங்களுக்கான ரீடிங் அவ்வளோதான். பைல் 2க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரொம்ப வருஷமாகவே வந்து நீங்கள் ஒரு காண்டாக்டில் இருந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பைல் 2 யூஸ் பண்ணவங்க. இல்லை நாங்கள் இப்போ தான் பழகுறோன்னா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப நாளாக பழகுன ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே பழகுன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோனா இருக்கட்டும், இல்லை அதையும் தாண்டி நீங்கள் பேசும்போது ஒரு 1 இயர் பேசினா கூட பரவாயில்ல, ஒரு 1 மந்த்தில் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறா கூட பரவாயில்ல. உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கே, ரொம்ப நாள் பழகுன அந்த பாண்டிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? பல வருஷமாகவே பழகிட்டு இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லா ஃபீலிங்கும் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. எஸ், அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு க்ரோத் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? நிறைய ட்ரீம் பண்ணுறாங்க. இந்த உங்ககிட்ட பேசணும், அதாவது நீங்கள் 2 பேரும் ஒரு லெஸ் கம்யூனிகேஷனில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல விதமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் தான். ஓகேவா? நிறைய நிறைய ட்ரீம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதோட, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறதோட, நீங்கள் 2 பேரும் வந்து டெலிபதி மூலமாக காண்டாக்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். கனவில் காண்டாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. கனவில் வந்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கனவில் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் பர்சனோட கனவுக்கு வரும். அந்த மாதிரியான சில டெலிபதி கனெக்ஷன்லாம் உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கனவாக தான் இருக்கும். அந்த ட்ரீம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்த கனவு மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு மூமெண்ட், ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனான ஒரு ட்ரீம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ 2 பேருமே வந்து காண்டாக்ட் பண்ணுற விதம் வந்து அந்த கனவில் தான் காண்டாக்ட் பண்ணுறீங்க. நிஜத்தில் வந்து அந்த அளவுக்கு பேசுகிற மாதிரி தெரியல. நிஜத்தில் பேசினாலுமே வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி 2 பேரும் வந்து ட்ரீம் திங்க் பண்ணுறதுலே அதிகமாக இருக்கிறீங்க. ட்ரீமில் வந்து திங்க் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ட்ரீம்லேயே வந்து வாழ்கிறது, அந்த மாதிரியான சில விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் போத் அவங்க பர்சன் சைடில் வந்து நல்ல ஃபீலிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்க சைடில் வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ட்ரீம் பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. ஓகே, மேரேஜ் வரைக்கும் போகலன்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயாச்சும் லைஃப் லாங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இது ஒரு நல்ல டீப் லவ். இது நான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. ஒரு அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கல. ஒரு லைஃப் லாங் தொடரக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இது லைஃப் லாங் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நிறைய ட்ரீம் பண்ணுறாங்க, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? நினைப்பாங்க. அதை வந்து டெலிபதி மூலியமாக கனெக்ட் பண்ணுவாங்க. நானும் ஒன்று நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கனவுலையோ ட்ரீம்லேயோ வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க. ஸோ பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் வந்து இது ரொம்ப டீப்பாக சொல்ல வரல. இது வந்து ஒரு பியூரான லவ் மாதிரி தெரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பியூர் வந்து ஒரு லவ். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை அதையும் தாண்டி ஒரு பியூர் லவ் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கணும், லைஃப் லாங் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ எஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான். அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சனுக்கும் உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற ஃபீலிங் வந்து அவங்களுக்குமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபீலிங்லாம் ஓகே, பட் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்களா இல்லையாங்கிறது இந்த ரீடிங்கில் இல்லை. ஃபீலிங் மட்டும்தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான். உங்கள் பர்சனுக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.